ஸ்ரீ சதுரசித்தி லிங்க மாஹாத்மியம் 49ஆம் அத்தியாயம் பிருத்திக ஈஸ்வர லிங்கம். குறிப்பு: இந்த அத்தியாயத்தின் நோக்கம் பிருத்திகேஸ்வரர் என்ற பெயரையும், ஒரு பெண்ணை கொன்று பிருத்வி ஒரு பசுவை கொல்ல நினைத்த மன்னர் பிருத்துவின் பாவத்திலிருந்து அவரை விடுவிப்பதில் அதன் செயல்திறனையும் விளக்குவதாகும். இதில் பிருத்துவின் கதை தனது பாவத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக தன்னைத்தானே தீக்குளிக்கும் நோக்கத்தை அவர் குறிப்பிடவில்லை. நாரத மாமுனிவர் அவரை மகாகால வனத்திற்கு அழைத்துச் செல்ல அங்கு தோன்றவில்லை. இந்த லிங்கத்தை மகிமைப்படுத்துவதற்காக புராணம் பண்டைய மன்னர் பிருத்து மன்னரின் கதையை பயன்படுத்துகிறது. ஈஸ்வரனார் கூறினார்: தேவர்களின் 49வது தெய்வமான பிருத்திகேஸ்வர லிங்கரின் கதையை கேளுங்கள். அதனை காண்பதனாலேயே ஒரு மனிதன் பேரரசனாகிறான். ஸ்வாயம்பு மனு குடும்பத்தில் அங்கன் என்ற ஒரு அரசன் இருந்தான். மிருத்யுவின் மகள் சுதுர்முகாவை அவளுக்கு திருமணம் செய்து வைத்தனர். அவருக்கு வேணன் என்ற ஒரு மகன் பிறந்தான். அவர் ஒரு நாத்திகர் மற்றும் தர்மத்தை, அதாவது பக்தி மற்றும் நீதியை இழிவுபடுத்துபவர். அவர் ஆலயங்களில் மற்றும் பிராமணர்களின் சொத்துக்களை அபகரித்து மற்ற ஆண்களின் மனைவியரை கடத்தி செல்வார். தேவி பிராமணர்களால் சபிக்கப்பட்டதால் அவர் உடனடியாக இறந்தார். அவரது தொடை அழுத்தப்பட்டு சலிக்கப்பட்டது. அதிலிருந்து காட்டு மிராண்டித்தனமான மக்கள் தோன்றினர். அவர்கள் தாயின் உடலின் பாகத்திலிருந்து பிறந்தனர். அவர்கள் கோலரியும் கட்டியைப் போல கருப்பு நிறத்தில் இருந்தனர். சிறந்த பிராமணர்களால் வலது கை அழுத்தப்பட்டு கடையப்பட்ட போது தந்தையின் உடலின் பாகத்தில் இருந்து ஒரு நீதிமான் மகன் பிறந்தான். அது நன்கு அறியப்பட்ட சாதனைகளின் பிருத்து. சிறந்த பிராமணர்களால் அவர் முடிசூட்டப்பட்டார். அவர் மிகவும் கடுமையான தவம் செய்தார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஒரு பெரிய வரத்தால் மன்னர் ஆட்சியை அடைந்தார். வேதங்களை தொடர்ந்து படிக்காமல், யாகங்களின் போது வஷத் கூறப்படாமல், போதுமான செல்வம் இல்லாமல் மிகுந்த துயரத்தில் அழுது புலம்புவதை கண்ட மன்னர் துயரமடைந்தார். தேவர்கள், அசுரர்கள் மற்றும் மனிதர்கள் உள்பட 3 உலகங்களிலிருந்தும் சாரத்தை, பால் கறக்க விரும்பினார். இதற்கிடையில் சிறந்த முனிவரான நாரத மாமுனிவர் அங்கு வந்தார். கோபமடைந்த பிருத்து மன்னரை கண்டு அவர் இந்த வார்த்தைகளை கூறினார்: அரசரே, 3 உலகங்களின் அழிவை மட்டுமே ஏற்படுத்தும் கோபத்தை வெளிப்படுத்த வேண்டாம். பல்வேறு வகையான தாவரங்களையும் பயிர்களையும் இந்த பூமி விழுங்கி விட்டுவிட்டது. இது என் கருத்து. நாரத மாமுனிவரின் வார்த்தைகளை கேட்டதும் பிருத்து மன்னர் மிகவும் கோபமடைந்தார். மலைகள், காடுகள் மற்றும் பூங்காக்களுடன் பூமியை முழுவதுமாக எரிக்க விரும்பினார். அவர் நெருப்பு கடவுளை தெய்வமாக கொண்டு ஒரு அம்பை எய்தினார். இதனால் பூமி எரிந்தது. தனது துயரத்திலும் பயத்திலும் அவள் ஒரு பசுவின் வடிவத்தை எடுத்து பிருத்து மன்னரை அணுகினாள். அவரால் தாக்கப்படவிருந்த போது அவள் அரசரிடம் கூறினாள்: சிறந்த அரசரே, ஒரு பசுவை போல நான் உங்களிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். அரசரே, பசுவை கொல்லலாகாது. ஒரு கன்றை கொண்டு வந்து எனக்கு பால் கொடுங்கள். அவளுடைய வார்த்தைகளை கேட்டதும் சிறந்த அரசர் இமயமலையை ஒரு கன்று குட்டியாக்கி பளபளப்பான நகைகள் மற்றும் தாவரங்களை, மருத்துவ மூலிகைகள் மற்றும் உணவு, பால் கறந்தார். குடிமக்கள் ஒளிரும் முகங்களுடன் மகிழ்ச்சி அடைந்தனர். ஒரு பெரிய திருவிழா கொண்டாடத் தொடங்கியது. யக்ஞம், தானம் மற்றும் பிற புனித சடங்குகள் மங்களகரமான பாராட்டுக்களுடன் தொடங்கி வைக்கப்பட்டன. பின்னர் மன்னர் சிந்திக்க தொடங்கினார். நான் ஒரு பாவத்தை செய்திருக்கிறேன். பெண்களை கொல்லலாகாது என்று விதிக்கப்பட்டுள்ளது. ஒரு பசுவையும் பிராமணனையும் கொல்லலாகாது. ஒரு பெண்ணின் உருவத்தில் இந்த பூமியை நான் மாயையால் தாக்கியுள்ளேன். நான் ஒரு பசுவை கொல்ல விரும்பினேன். எனவே நான் ஒரு சிதை அமைத்து நிச்சயமாக அதில் நெருப்பில் நுழைவேன். அளவிட முடியாத மகிமை கொண்டிருந்த பிருத்து மன்னர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருந்த போது புனித முனிவரான நாரத மாமுனிவர் மீண்டும் அங்கு தோன்றினார். அன்பான மன்னரே, பிருத்து மன்னர் மிகவும் துயரமடைந்து அத்தகைய சூழ்நிலையில் இருப்பதை கண்ட புத்திசாலியான நாரத மாமுனிவர், அரசரே, இது என்ன என்று கேட்டார். அப்போது அவர், என்னால் ஒரு பாவம் செய்யப்பட்டுள்ளது. பிராமணரே, கொல்லப்படக்கூடாத ஒரு பெண் தாக்கப்பட்டாள். எனக்கு ஒரு பசுவை கொல்லும் மனப்பான்மை கூட இருக்கிறது.
இந்த கொடூரமான செயலை செய்த பிறகு நான் எவ்வளவு பயங்கரமான உலகங்களுக்கு செல்ல வேண்டியிருக்கும். நான் ஒரு பிராமண கொலையாளி, ஒரு பாவமுள்ள மனிதன். நான் சந்தேகத்திற்கிடமின்றி இறந்து விடுவேன். எனவே பிராமணரே, நல்லதை அறிவுறுத்துவதன் மூலம் என்னை மீட்டு கொள்ளுங்கள் என்று கூறினார். அவரது வார்த்தைகளை கேட்ட நாரத மாமுனிவர் பெரும் பாவங்களை அடக்கும் லிங்கத்தின் சிறந்த மகத்துவத்தை விளக்கினார். அரசரே, மகாகாலவனத்தில் பெரும் பாவங்களை அளிக்கும் ஒரு லிங்கம் உள்ளது. அது அபயேஸ்வரருக்கு மேற்கில் உள்ளது. உடனடியாக அங்கு செல்லுங்கள். அரசரே, தாங்கள் தூய்மையடைவீர்கள். நாரத மாமுனிவரின் வார்த்தைகளை கேட்டதும் பிருத்து மன்னர் அங்கு சென்றார். அழகான லிங்கத்தை கண்டார். உடனடியாக அவர் பாவங்களிலிருந்து விடுபட்டார். அரசர் சூரியன்களின் கூட்டத்தை போல பிரகாசித்தார். அதன் பிறகு அற்புதமான முகபாவனை கொண்ட பெண்ணே, வானத்தில் நகரும் உயிரினங்களால் ஒரு பெயரும் சூட்டப்பட்டது. இன்று முதல் இந்த தெய்வம் பிருத்துகேஸ்வரர் என்று அறியப்படுவார். ஏனெனில் அவர் பிருத்து மன்னரால் வணங்கப்படுகிறார். தேவர்களின் அதிபதியான பிருத்துகேஸ்வரரை தரிசிப்பவர்கள் பூமியில் தங்கள் விருப்பங்களை முழுமையாக நிறைவேற்றுவார்கள். பிருத்துகேஸ்வரரை காண்பதன் மூலம் வேண்டுமென்றோ அல்லது தெரியாமலோ செய்யப்பட்ட பாவம் விரைவில் மறைந்துவிடும். பிருத்துகேஸ்வரரை தரிசிப்பதன் மூலம் வாய்மொழியாகவோ, மன ரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ, இரகசியமாகவோ அல்லது வெளிப்படையாகவோ அல்லது தற்செயலாகவோ செய்யப்பட்ட அனைத்து பாவங்களையும் விரைவாக அழிக்க முடியும். பிருத்துகேஸ்வரரை பக்தியுடன் வணங்குபவர்கள் மரண அல்லது சொர்க்க உலகில் இறையாண்மையை அடைகிறார்கள். பூமியில் மனிதர்களின் உலகத்தையும் தேவர்களின் சொர்க்கத்தில் உலகத்தையும் அனுபவித்த பிறகு அவர்கள் பிரம்ம பரமேஸ்வரன் மிகப்பெரிய உலகத்திற்கு செல்வார்கள். இவ்வாறு கூறிய பிறகு தேவர்களின் குழுக்கள் பிருத்துகேஸ்வரரை வணங்கினர். பின்னர் பிருத்து மன்னர் நகரங்கள் மற்றும் மலைகளுடன் பூமியை ஆண்டு வந்தார். இவ்வாறு தேவி பிருத்துகேஸ்வர தேவரின் பாவங்களை அழிக்கும் சக்தி தமக்கு விவரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஸ்தாவரேஸ்வரரின் கதையை கேளுங்கள். 49ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.